மலேசியாவின் பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் ராமசாமியின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கோலாலம்பூர் சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மலேசியாவுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவர் இன்று இரவு சென்னைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். இது தொடர்பாக மதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வைகோ தமது செயலாளருடன் நேற்று இரவு மலேசியாவுக்கு புறப்பட்டுச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது. இன்று காலை அவர் கோலாலம்பூர் விமான நிலையத்தை சென்றடைந்த போது அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என குற்றம் சாட்டி அவரிடம் அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டதாக மதிமுக தெரிவித்துள்ளது. இலங்கையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. மலேசிய நாட்டுக்கு ஆபத்தானவர் என்ற பட்டியலில் வைகோவின் பெயர் இருப்பதாக கூறி அவரை மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்க முடியாது என கூறி அவரது பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டதாகவும் மதிமுக கூறியுள்ளது. இன்று இரவு சென்னை வந்து சேரும் விமானத்தில் வைகோ சென்னைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்.